நமஸ்காரம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை 18/3/2025 குரோதி ஆண்டு பங்குனி நாள், சமநோக்கு நாள். நீங்கள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. ராகு காலம் 3:4, யமகண்டம் 9:10 காலை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:21. குறைஞ்சி வந்துருச்சு. வெயில் தெரியும் இப்பெல்லாம் உங்களுக்கு. அது காரணம் இந்த பஞ்சாங்கத்துக்கும் இந்த சூரிய உதயம் நம்ம கணக்குக்கும் இந்த சூரியனால் நம்ம பேஜார் படுறது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இன்டர்லிங்க் இருக்கு. பார்த்தீங்களா? பெரிய விஷயம். நட்சத்திரம் மாலை 4:32 வரைக்கும் சுவாதி, பின்பு விசாகம். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்னும் மீன ராசியிலே இருக்காரு. ஸோ மீன ராசி ஃபுல்லாக இன்னைக்கு சந்திராசிரமம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பான நாள் தான். மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவு. ரிஷபராசி நேயர்களுக்கு மற்ற ராசிக்காரர்கள் ஆதரவு தருவார்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஈவு இறக்கத்தோடு இருப்பாங்க. அவங்க மிதுன ராசின்னு தெரிஞ்சால் போய் காரியத்தை சாதிச்சுப்பாங்க. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமை தரக்கூடிய நாள். அவங்களுடைய ஹோம்ஒர்க்கு நல்லா இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தர எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. சிம்மராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள். அவங்க ஒர்க்கில் அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு ஆர்வம் மிகுதியான ஒரு நாள். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தோட செயல்பாடு செய்யுங்க. தனுசு ராசி நேயர்களும் இன்னைக்கு அமைதி கிடைக்கும். அமைதியாக எல்லா வேலையும் ஸ்மார்ட்டாக பண்ணுங்க. மகர ராசி நேயர்களுக்கு வரவு தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரும். இல்லைன்னா பணம் வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்து வராமல் இருந்த கடன் இன்னைக்கு வரும், வரவு வரும். பார்த்துக்கோங்க. கும்பராசி நேயர்களுக்கு நிறைவு தரக்கூடிய ஒரு நாள். மீன ராசிக்கு ஸ்பெக்குலேஷனில் தப்பாயிடும். சந்திராசிரமம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தயவு பண்ணி ஒரு நாள் தானே தள்ளி வைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். பவம் காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் பவம் இருக்குது. அடுத்து பாலவம் இருக்குது நைட் 8 வரைக்கும். அதுக்கப்புறமும் கௌலவம் இருக்குது. 3 பேரும் இன்னைக்கு வழக்கு போடலாம். 6-7 மணிக்குள்ளனா பவம், நைட் 8க்குள்ள பாலவம், அதுக்கப்புறம் கௌலவம். கருணாதிபதி அனைவரும் அவங்க உண்டானவங்க கரெக்டாக வழக்கு போட்டு காரியத்தை நோத்திக்கோங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை. நன்றி, வணக்கம்.